அண்ணா உங்க ஓட்டு யாருக்குண்ணா? என்னுடைய ஓட்டு பஸ் இரட்டை இலைக்கு. என்ன காரணங்கண்ணா? என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் வந்து ஒரு எளிமையானவரா இருக்காரு. கிராமத்திலருந்து வந்திருக்கிறாரு. கிராமத்திலருந்து வந்து கிராமப்புற பெண்கள்லாம் வந்து நீட்டு தேர்வு எழுதி வசதி வாய்ப்பு இல்லாம படிக்க முடியாம போகுது. அவரு உள் ஒதுக்கீடு வந்து 7.5 குடுத்தாரு. அந்த வகையில பார்த்தா எங்களுடைய பாப்பம்பாடி பஞ்சாயத்திலேயே வந்து ஒரே குடும்பத்த சேர்ந்த அக்கா, தம்பி 2 பேரும் பயனடைஞ்சிருக்காங்க. இப்ப அதையே வந்து 7.5 வந்து 10% பண்றாரு. அப்போ வந்து கிராமப்புறத்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஈஸியா மருத்துவ படிச்சு கிராமத்துக்கு சேவை பண்ண வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு பொதுவா வந்து திமுக அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு பாதுகாப்பும் கிடைக்கல. பலாத்காரம் அதிகம், போதைப் பொருள் அதிகமா இருக்குதுங்க. அத வந்து திமுக ஆட்சியில கிடைக்கிறதால இப்ப மாற்றத்த உருவாகி எடப்பாடியாருக்கு மீண்டும் ஒரு முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தா, பெண்களுக்கு பாதுகாப்பு நல்ல சிறப்பான முறையில் இருக்கும். அது இல்லாம பெண்களுக்கு வந்து தாலிக்கு தங்கம் திட்டம். அம்மா காலத்துல இருந்தே வந்து பெண்களுக்கு அதிகமா வந்து குடுக்குறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். தாலிக்கு தங்கம் திட்டம், படிக்கிற பெண்களுக்கு மடிக்கணினி, ஃபர்ஸ்ட்டு பெண்களுக்கு இலவச சைக்கிளு, இது அனைத்தையுமே வந்து அப்புறம் அம்மா உணவகம் உள்பட அனைத்து திமுக ஆட்சியில வந்து அத முடக்கிவிட்டாங்க. அது மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி வந்தால் அவர் வந்து மீண்டும் அதெல்லாம் செயல்படுத்துவாரு. அதனால எங்கள் ஓட்டு வந்து ரெட்டலைக்கு தான். எங்க பகுதி முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நினைக்கிறது அதான். மக்களோடு மக்கள் முதல்வரா எடப்பாடியார் தான் இருப்பாருன்னு நெனச்சு நாங்க எங்க ஓட்டெல்லாம் ரெட்டலைக்கே ஓட்டு போடுறோங்க. இந்த பகுதிக்கு இந்த பகுதின்னு இல்லை, எடப்பாடி தொகுதிக்கு அவர் மாதிரி செஞ்ச எம்எல்ஏ யாருமே கிடையாது. ரெண்டாவது அவர் வந்து சிஎம் ஆனதுக்கு பிறகு இந்த அதாவது கிளை செயலாளர் முதற்கொண்டு பொதுமக்கள் முதற்கொண்டு அவருக்கு அறிமுகமான ஆளுங்க தான். அதனால் அவர் வந்து வீட்டில் ஒரு ஆள் மாதிரி, வீட்டுக்கு ஒரு பிள்ளை மாதிரி, அவர் வேட்பாளருங்கிறத விட கூட்டு குடும்பமாக இருக்கிறதுல ஒரு ஆள் நிற்கிற மாதிரி அவர் எளிதாக ஜெயிக்கலாம். போன தரம் 93,000 சில்லற ஓட்டு, ஆனால் இந்த தரம் குறைந்தபட்சம் 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணுங்கிறது எங்களுடைய கணிப்பு. இந்த பகுதிக்கு நல்லா செஞ்சுருக்காரு. இப்போ 5 வருஷமாக டிஎம்கே ஆட்சி இருந்தது. இந்த வெள்ளாளபுரம் பஞ்சாயத்துக்கு இன்னும் 10 ரூபா செலவு பண்ணல. ஆனால் அவர் ரோடு போட்டது மற்றது எல்லாமே அவர் திட்டம்தான். அவருக்கு உறுதுணையாக சேர்மேன் மணியும் இருந்தார், ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் இருந்தாங்க. 2 பேரும் கொட்டு காப்பாக கட்சியை காப்பாற்றிக்கிட்டு கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் அதிமுகவுக்கு பெரும்பான்மையான மெஜாரிட்டி கிடைக்கும். அதுவும் வெள்ளாளபுரம் பஞ்சாயத்தில் இருக்கிற பூத்துலேயே எல்லா பூத்துலேயுமே போன தடவை 56 ஓட்டு தான் ஒரு பூத்தில் டிஎம்கே வந்துருச்சு. ஆனால் இந்த தடவை ஒரு பூத்தில் கூட டிஎம்கே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு அவரு செஞ்சுருக்காரு. நாங்களும் வந்து கட்சிக்காரருக்கு எந்த நேரத்தை கூப்பிட்டாலும் போவோம் வருவோம். யாருக்கிட்டையும் தன்னலை எதிர்பார்க்காத வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் மீண்டும் அவர் தான் வருவார். அவர் கொண்டாந்தது தான் இந்த 7.5% கொண்டாந்ததுனால எங்கள் முதலியார் பிள்ளைங்களே, அதாவது 2 தறி ஒரு தறி நெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த பொண்ணுக்கு வந்து 7.5%ல் ஒரு எம்பிபிஎஸ் சீட் கிடச்சிருக்குது. ரெண்டாவது இங்கே எங்கள் ஊர்லேயே இன்னொரு பொண்ணு இருக்குது, அதுக்கு கிடச்சிருக்குது. கரட்டூரில் ஒன்று கிடச்சிருக்குது. இந்த வெள்ளாளபுரம் பஞ்சாயத்தில் எனக்கு தெரிய 3 பேர் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து 10%ங்கிறாரு. 10%ங்கும்போது இங்கே விவசாய ஏரியா, அதுவும் எங்களது வந்து நெசவாளர். நெசவாளர் வந்து தறி ரொம்ப இன்னைக்கு டல்லாக இருக்குது. அதனால் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இப்படி கிடைச்சிதுன்னா பிள்ளைங்களுக்கு சான்ஸு 10%ல டாக்டருக்கு கிடைப்பாங்க. இன்னும் எங்கள் சமூகமும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நமக்கு வந்து வன்னியர் முதலியாருங்கிற பாகுபாடே கிடையாது. எல்லாம் மாம மச்சன்னு தான். அதனால் இங்கே வந்து பாகுபாடே கிடையாது. மற்ற கட்சிக்காரன் கூட குறை சொல்லறதுக்கு சான்ஸே இல்லாத அளவுக்கு அவர் பண்ணிருக்கிறாரு. இப்போ இவர் சின்னப்பம்பட்டின்னு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்தால் ஒரு சிஎம் பெரிய பெரிய தலைவருக்கு வர்ற மாதிரி தான் கூட்டம். அந்த அளவுக்கு கூட்டம் கூடும். சாதாரணமாக அதிமுக வந்து வெள்ளாளபுரம் ஒரு எகுக்கோட்டை. அவர் செஞ்ச நன்றியை மக்கள் வந்து இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, மறக்க மாட்டாங்க. அதனால் இந்த பகுதி ஓட்டு, அதாவது என்னுடைய ஓட்டு இல்லை, நான் வந்து 54 வருஷமாக அதிமுகவில் இருக்கிறேன், பல பொறுப்புலையும் இருக்கிறேன். கைத்தறி சொசைட்டியில் 10 வருஷம் இருந்தேன், பிராசிங் மில் 10 வருஷம் கூட இருந்தேன். அது இருந்தது பெருமை வந்து அவர் போட்டு கொடுத்தது தான். சிறப்பாக இருந்தது. எனக்கு கெட்ட பேர் கிடையாது. அதனால் வந்து அவரே மீண்டும் அவர் தான் வருவார், அதுக்கமாக வருவார். இதில் மாற்றமே கிடையாது. நான் சின்னப்பம்பட்டியிலேருந்து பேசுகிறேங்க. இப்போ எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு இன்னும் பரவாயில்லையா இருக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். முன்ன இப்போ பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா படிக்கல 7.5%ல் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணே வந்து
நீட் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3வது வருஷமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வந்து நம்ம தாலிக்கு தங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இன்னும் பரவாயில்ல எங்களுக்கு. ஏரிக்கெலாம் தண்ணி நிரப்பியிருக்கிறாரு. இது அவர் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் பயன்படுவோம். நாங்கள் லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தார். ஸ்கூல் படிப்புக்குள்ள குழந்தைங்களுக்கு மிதிவண்டி கொடுத்தாரு. அவர் வந்தாருன்னா மறுபடியும் வரும், மிதிவண்டி தருவாங்க. லேப்டாப்பு அதுக்கு முன்னே கொடுத்துட்டு இருந்தார். அவர் வந்தாருன்னா லேப்டாப் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். அம்மா பரிசு பெட்டகம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அதுவும் கொடுப்பாரு. 25,000 நன்கொடையும் கொடுத்துட்டு இருந்தாரு, அது நிறுத்திட்டாங்க. இப்போ அது இவர் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு அது இன்னும் பயன் பெறும். நமக்கு எங்கள் ஓட்டு எடப்பாடியாருக்கு, ரெட்டலைக்கு தான். நம்ம ஓட்டு ரெட்டலைக்கு தாங்க. நம்ம எடப்பாடியார் ஆட்சி தான் வேணும். ஏன்னா இந்த 100 ஏரி திட்டம் கொடுத்துருக்குறாரு அந்த பகுதியில். நல்லா விவசாயம் நல்லா இருக்குது. அப்புறம் மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கி விட்ருக்கிறாரு. அதில் வந்து நிறைய மாணவர் நம்ம வீதியில் இருக்கிற மாணவர்களே 4-5 பேர் டாக்டர் ஆகிடுக்கிறாங்க. ஏழை மாணவர்கள் நல்லா இருக்குதுங்க. அப்புறம் இன்னும் எத்தனையோ திட்டங்க. இன்னும் பேர் சொல்ல தாலிக்கு தங்கம் திட்டம், இது நல்ல திட்டங்க. இது பவுன் விலை வைக்கிற விலைக்கு இது நல்ல திட்டங்க. அதனால் நம்மளுக்கு எப்பவுமே எடப்பாடியார் ஆட்சி தாங்க. உங்களோட ஓட்டு யாருக்குண்ணா? எங்கள் ஓட்டு இலைக்கு தாங்க, எடப்பாடியாருக்கு தான். காரணம் என்னென்னா? காரணம் என்னென்னா, எங்கள் கைத்தறி நெசவாளர்கள்லாம் வந்து அவர் ஆட்சியில் வந்து சங்கத்தின் மூலமா நூல் கொள்முதல் பண்ணி காட்டன் சேலை உற்பத்தி அதிகமாக பண்ணி எங்களுக்கு அந்த 4 ஆண்டு காலமாக வேலை கொடுத்தாரு. ஆனால் இப்போ அந்த 5 வருஷமாக இந்த எங்கள் ஊர் சங்கத்தில் வந்து அவங்க நூல் கொள்முதல் பண்ணுறதில்ல, சும்மா தான் ஆஃபீஸே இருக்குது. எங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. அதேமாரி எடப்பாடியார் ஆட்சியில் எங்கள் சொசைட்டி சங்கத்து மூலிமா 16 வீடு பசுமை வீடு கொடுத்துருக்குறாங்க. அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவர் வந்தார்னா அவர் வந்து பாதுகாப்பு இருக்கும். ரெண்டாவது, அவர் வந்து மத்திய அரசில் நிதி கேட்டு வாங்கி கொடுத்து கூட எங்கள் சங்கத்தை வந்து மேலும் உயர்த்த அவர் நடவடிக்கை எடுப்பாருன்ட்டு எங்கள் ஓட்டு வந்து இரட்டலைக்கு தாங்க. அம்மா ஆட்சி மீண்டும் மலர எங்கள் வாக்கு இரட்டலைக்கு தான் நாங்கள் இது பண்ண முடிச்சோங்க. வந்து நம்ம ஏரியாவுக்கு காவிரி உபரிநீர் திட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க. அது மக்களுக்கு விவசாயிங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது. அப்புறம் மெயினாக மருத்துவக் கல்லூரி பசங்களுக்கு உள் ஒதுக்கீடு 7.5 லட்சம் 10% கொண்டு வந்துக்கிறாரு. அது மிக மகிழ்ச்சியான செய்தி. அப்புறம் வந்து ஆண்களுக்கும் பஸ்ஸு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் குடும்ப அட்டைக்கு 10,000 ரூபா தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய திட்டங்களை சொல்லியிருக்கிறாரு. இவர் வரவேற்கத்தக்கது. என் ஓட்டு ரெட்டலைக்கு. கொரோனா டைமில் பணம் காசு போட்டாப்படி, அப்புறமேட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாப்படி, கழிப்பிடம் இல்லாதவங்களுக்கு கழிப்பிடம் கட்டி கொடுத்தாப்படி. எங்கள் ஓட்டு ரெட்டலைக்கு. சைக்கிள், லேப்டாப்பு எல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் ஓட்டை ரெட்டலை சின்னத்துக்கு எடப்பாடிக்கு.